வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டை உலுக்கிய துப்பாக்கிச் சூட்டின் எதிரொலி பலப்படுத்தப்பட்ட நாடாளுமன்ற பாதுகாப்பு. அரசு நிறுவனங்களில் நிறுவப்பட்டுள்ள புதிய பிரிவு வெளியான அறிவிப்பு. யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தொழிலதிபர் SP சாமி காலமானார். நீதிமன்றத்திற்குள் நடந்த படுகொலை. வெளிநாட்டிலிருந்து வந்த உத்தரவு. பின்னணியில் யார்? யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம். அமைச்சரின் அறிவிப்பு. பெண் சூத்திரதாரிக்கு வலை வீசும் போலீசார். கொலைக்கு பெருந்தொகை பணம் ஒப்பந்தம். தேசிய பாதுகாப்பு குறித்து பாடம் நடத்துவதாக கூறியோருக்கு என்ன நடந்தது? பாடசாலை மாணவர்கள் குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல். நீதியமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டும். எதிர்க்கட்சி MP வலியுறுத்து. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறிய இந்திய கடற்தொழிலாளர்கள் 10 பேர் கைது. தொடர்வன விரிவான செய்திகள். நாடாளுமன்ற பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வளாகத்திற்குள் வருகை தரும் வாகனங்கள் நபர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றார்கள். நாடாளுமன்றம் கூடும் தினங்களில் விசேட சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் நிலையில் நேற்று புதுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் இடம்பெற்ற சம்பவத்தின் பின்னர் நாடாளுமன்றத்தின் பாதுகாப்பு மேலும் பலப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்திற்கு வருகை தரவுள்ளார். நாட்டில் உள்ள அனைத்து அரச நிறுவனங்களிலும் பயனுள்ள பொது சேவைகளை வழங்குவதற்காக உள் விவகார பிரிவை நிறுவ முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையை ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாநாயக்க வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஊழலை தடுப்பதும் அரசு நிறுவனத்திற்குள் ஒருமைப்பாட்டின் கலாச்சாரத்தை வளர்ப்பதும் வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறலை உறுதி செய்வதும் நெறிமுறை நிர்வாகத்தை ஊக்குவிப்பதும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழுவுடன் இணைந்து சட்ட நடைமுறைப்படுத்தலில் உதவும் நோக்கத்திற்காக இந்த பிரிவு நிறுவப்பட்டுள்ளது. அனைத்து அரசு நிறுவனங்களிலும் உள்ளக விவகார பிரிவு ஒரு சிறப்பு பிரிவாக நிறுவப்பட வேண்டும் என்றும் அதன் ஆரம்ப கட்டமாக அனைத்து அமைச்சரவை அமைச்சுக்கள், மாகாண தலைமை செயலகங்கள் மற்றும் மாவட்ட செயலகங்களிலும் இது நிறுவப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதியின் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த உள் விவகார பிரிவுகளை நிறுவுவது தொடர்பாக ஜனாதிபதியின் செயலாளர், அமைச்சுக்களின் செயலாளர், மாகாண தலைமை செயலாளர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்களுக்கு எழுத்துப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. தொழிலதிபரும் தினக்குரல் பத்திரிகையின் ஸ்தாபகருமான SP சாமி தனது 89வது வயதில் காலமானார். வயது மூப்பின் காரணமாக SP சாமி நேற்று இரவு யாழ்ப்பாணத்தில் காலமானார். அன்னாரின் இறுதிக்கிரியைகள் பற்றிய தகவல்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று குடும்பத்தினர் தெரிவித்துள்ளனர். பாதாள உலக குழுவைச் சேர்ந்த கணேமுல்ல சஞ்சீவ மீதான துப்பாக்கிச்சூடு மற்றும் கொலை வெளிநாட்டிலிருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கொலையை தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் குற்ற கும்பலை சேர்ந்த ஹேஹல் பத்தர, பத்மே, பட்டுவத்தே சாமர மற்றும் ஜித் பிரியந்த ஆகியோர் செய்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது துபாய் மற்றும் பிரான்சில் மறைந்து வாழ்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கணேமுல்ல சஞ்சீவை பாதுகாக்க 12 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறப்பு படை அதிகாரிகள் கடமையில் இருந்துள்ளனர். தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நீதிமன்ற வளாகத்திற்குள் இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு நடந்ததா என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்கவிடம் பல தரப்பினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். நீதிமன்றத்திற்குள் நுழையும் அனைத்து நபர்களும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும், ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் எனவும் கூறப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் புதிய குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் செயல்பாடுகள் இன்று முதல் 24 மணி நேரமும் இடம்பெறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதற்காக கொழும்பு கோட்டை பத்திரமுல்லை வரை ஈப்போச இரவு நேர பேருந்து சேவையும் நடத்தப்படுகின்றது. இதன்போது கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பணிமனைக்கு வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும்.
மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்திற்குள் நேற்று பரபரப்பை ஏற்படுத்திய கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பெண்ணை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். பல போலீஸ் குழுக்கள் அமைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் நேற்றைய தினம் புத்தளம் பலாலி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். 34 வயதான முகமது அஷ்மன் சரீப்தீன் என முன்னாள் ராணுவ கொமாண்டோ என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சந்தேக நபர் பல்வேறு பெயர்களில் செயல்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த கொலையை மேற்கொள்ள 1,50,00,000 ரூபாய் ஒப்பந்தம் பேசப்பட்டதாக ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. சுட்டுக் கொல்லப்பட்ட பாதாள குழு தலைவர் கணேமுல்ல சஞ்சீவவின் சடலத்தை பொறுப்பேற்க அவர்களின் உறவினர்கள் எவரும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பாடம் நடத்துவதாக கூறியவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஏனையவர்களுக்கு தங்களால் பாடம் நடத்த முடியும் எனவும் தேர்தல் காலத்தில் மார்தட்டி கொண்டவர்களுக்கு இன்று என்ன நடந்தது என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நீதிமன்றில் வழக்கு விசாரணையை செய்யும் இடத்தில் இதுவரையான இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர ஒரு முன்னாள் படை அதிகாரி என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அவர் போர் நடந்த காலத்தில் விரல் ஒன்றில் ஏற்பட்ட காயத்தை காரணம் காட்டி கொழும்பு திரும்பியதாகவும் போர் முடிவடையும் வரையில் அவர் மீண்டும் போர்க்களத்திற்கு செல்லவில்லை எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பிரதி பாதுகாப்பு அமைச்சர் யார் என்பதை தேடி பார்த்தபோது இந்த தகவல்கள் தமக்கு கிடைக்கப்பெற்றதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான நபர்களே நாட்டின் தேசிய பாதுகாப்பு பற்றி பேசி வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் பலர் வாய்ப்பேச்சு வீரர்கள் எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு மிகவும் பொருத்தமானவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நீதிமன்றில் நீதிபதி தீர்ப்பு வழங்க முன்னால் 3ஆம் தரப்பினால் தீர்ப்பு வழங்கும் கலாச்சாரம் உருவாகியுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பாதாள உலக குழு செயல்பாடுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்த போலீஸ் மா அதிபரை பணி செய்ய முடியாத வகையில் நீதிமன்றின் ஊடாக முடக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். நாட்டில் நாளொன்றுக்கு 3 முதல் 4 பேர் வரை வாய் புற்றுநோயால் உயிரிழப்பதாக வாய்வழி மற்றும் முக அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் வருடாந்தம் 2000 முதல் 3000 புதிய வாய் புற்றுநோய் நோயாளிகள் கண்டறியப்படுவதாக அவர் கூறியுள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை பாடசாலை மாணவர்களிடமும் வாய் புற்றுநோய்க்கான அறிகுறிகள் காணப்படுவதாக வைத்தியர் ஆனந்த ரத்நாயக்க மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக வேண்டுமென ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெக்டர் அப்புஹாமி தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதற் தடவை என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் நாள் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் நடைமுறையில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏதும் குறிப்பிடப்படவில்லை. தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றியதை போன்று வரவு செலவு திட்டத்திலும் மக்களை தேசிய மக்கள் சக்தி ஏமாற்றியுள்ளது. நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது மலினப்படுத்தியுள்ளது. பட்டப்பகலில் நடுவீதியில் மனித படுகொலைகள் இடம்பெறுகின்றது. இலங்கையில் முதன்முறையாக நீதிமன்றத்துக்குள் நீதிபதி முன்னிலையில் குற்றவாளி
வலிக்கூண்டில் உள்ள சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கடந்த காலங்களை பற்றியும் தேசிய பாதுகாப்பு பற்றியும் மார்த்தட்டி பேசுவார்கள். தற்போது நிலைமை எவ்வாறு உள்ளது? இவ்விருவரும் பதவி விலக வேண்டும். தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வாய்ச்சொல் வீரர்களாகவே உள்ளார்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் இவர்களால் தீர்வு முன்வைக்க முடியாது என தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட 10 இந்திய கடத்தொழிலாளர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி வந்து கடத்தொழிலில் ஈடுபட்ட 10 இந்திய கடத்தொழிலாளர்களே கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். 10 இந்திய கடத்தொழிலாளர்களும் 3 ட்ரோலர் படகுகளில் இழுவை மடியில் ஈடுபட்ட வேளை கைது செய்யப்பட்டதோடு படகுகளும் கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட கடத்தொழிலாளர்கள் மன்னார் மற்றும் காங்கேசன்துறை கடற்படை தளங்களுக்கு அழைத்து வரப்பட்டனர். மேற்படி 10 இந்திய கடத்தொழிலாளர்களும் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் மாவட்ட கடத்தொழில் நீரியல் வள திணைக்களம் ஊடாக நீதிமன்றத்தில் முற்படுத்தப்படவுள்ளனர். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.